பாசமிகு சகோதரர் எஸ்.எம். அண்ணாச்சி அவர்களே மற்றும் நிர்வாகிகளே, மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் எனது நண்பருமான கருணாரன் அண்ணாச்சி அவர்களே, அப்புறம் உங்களுக்கு நிறைய லெக்சர் கொடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும். மிகவும் எனக்கு நீண்ட நாளாக பழக்கம் ரத்ன சபாபதி அண்ணன் அவர்கள் இங்கே B3 ஸ்டேஷன்ல இருந்து அப்ப நாங்கள்லாம் ஒன்னா வளர்ந்தது. காலகட்டத்தில் அவர் வேற ஒரு லைன், நான் வேற ஒரு லைன் இருந்தாலும் அவர் ஒரு பொதுமக்கள் சேவை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்குன்னு எதுவும் பண்றதில்லை. பொதுமக்களுக்காக இப்ப பொதுமக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். அடுத்து நம்ம கருணாரன் அண்ணாச்சி பற்றி கேட்கவே வேண்டாம். வருஷம் வருஷம் உங்க கொடியை ஏற்றுவாரு. இன்னும் 50 வருஷத்துக்கு ஏற்றுவாரு. அண்ணாச்சி ஏற்றணும். மிகவும் எனக்கு வேண்டியவர். மற்றும் இங்க வந்திருக்கிற மேடையில் உட்கார்ந்திருக்கிற வியாபார பெருமக்கள், இங்கே கூடியிருக்கும் வியாபார பெருமக்கள் எல்லோருக்கும் எனது மதிய வணக்கம். நான் ஒரே நிமிஷத்துல முடிச்சுக்கிடுவேன். ஏன்னா இப்போ டைம் ஆகிக்கிட்டு இருக்கு சாப்பாட்டுக்கு. அதனால இப்போ எவ்வளவோ கோரிக்கைகள் கவர்மெண்ட்ல வைக்கிறோம். அதுவும் இந்த பெரிய கடை வீதி பக்கம்லாம் நான் போனேன்னா ரொம்ப பயப்படுவேன். நடக்கிறதுக்கு பயப்படுவேன். அங்கிட்டு கார் வரும், இங்கிட்டு வேன் வரும். முதல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து மிக முக்கியமானது கார் பார்க்கிங். அது ஒரு பில்டிங் ஆட்டம் 5-6 மாடி கார் பார்க்கிங் கிட்ட ஒரு 500 வண்டி நிறுத்தலாம். தயவு செய்து அண்ணாச்சி உங்களை கேட்டுக்கொள்கிறேன், எஸ்.எம். அண்ணாச்சியை கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல கார் பார்க்கிங் கடைவீதியில், அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, தனித்தனியா பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். பட் அங்க போனா கார் நிறுத்த முடியறதில்ல, நடக்க முடியறதில்ல. அதுக்குள்ளேயே நம்ம வியாபார பெருமக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஜாமான்களை ஏற்றிக்கிட்டு வண்டியில ஏற்றிக்கிட்டு, நான் இப்ப சமீப காலமாக அந்த பக்கம் போறதுன்னா வேற ஒரு முக்கியமான வேலையா. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப நமக்கு சிரமமா இருக்கும். இவ்வளவு வியாபாரம் பண்றோம், இவ்வளவு பணம் இருக்கு, ஏன் ஒரு கார் பார்க்கிங் இல்லை, ஏன் வண்டி வந்து போறதுக்கு ஒரு வசதி இல்லை. எல்லா மக்களும் எல்லா வியாபாரிகளும் நினைத்தால் முடியும். பெரிய பெரிய கோடீஸ்வர முதலாளிகள்லாம் இருக்கிறாங்க, நம்மளாம் சின்ன ஆட்க. அதனால எல்லாம் மனசு வச்சா நடக்கணும். ஏன்னா நம்ம வருஷம் வருஷம் மீட்டிங் போடுறோம், பேசுறோம், போறோம் இருக்கப்படாது. எல்லா சங்கங்களும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல நமக்கு ஒரு கார் பார்க்கிங் வேண்டும். இது பொது சேவை தான். இது தமிழக வியாபாரிக்கும் கிடையாது, அந்த சங்கத்துக்கு இல்லை, இந்த சங்கத்துல பொதுவான ஒரு தேவை. இதை எல்லாரும் எஸ்.எம். அண்ணாச்சி அடுத்த வருஷம் எம்எல்ஏ ஆயிடுவாரு, நமக்கு செஞ்சு கொடுப்பாரு. எல்லாம் கைதட்டுங்க. எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு குழந்தை மனசு மாதிரி எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாங்க. அப்படி அண்ணாத்துறை வாழ்த்து கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தமிழக வியாபார சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் எஸ்.எம். முருகன் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார்கள். அவர்கள் சிறப்புரையாற்றின பிறகு அனைவரும் உணவருந்த செல்லலாம் என்போடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சமூகத்தினுடைய 42வது மாநாட்டை முன்னிட்டு இந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள், மதிப்புக்குரிய ஐயா எஸ்.பி. அவர்களே, நாடக சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் பாஸ்கர்நாத் அவர்களே, இந்த சங்கத்தை எந்தெந்த ஏங்க ஒரே நிமிஷம் இங்க தயவு செய்து யாரும் முன்னாடி போகாதீங்க. முடிக்க போறோம். முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கக்கூடிய 4000 பேருக்கு உணவு இருக்கு. பொறுமையா ஒவ்வொருத்தரா போங்க. ஆகையால் இங்க அனைவருக்கும் தமிழக வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஆனாலும் இங்க பாருங்க, நான் பேசுறத ஒரு நிமிஷம் கேளுங்க.
ஆங்காங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைகளை வச்சுக்கிட்டு நெருக்கடியா இருக்காங்க. 4000 பேர் வந்திருக்கீங்கன்னா 4500 பேருக்கு சாப்பாடு இருக்கு. பொறுமையா ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும். தயவு செய்து இப்ப சொல்ற அந்தந்த கிளை நிர்வாகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்கவுங்க ஒரு பொறுமையா போவீங்க. அதுக்குள்ள ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கு. யாரும் அவசரப்படாதுங்க. அவசரப்படுறதுனால ஒண்ணும் நடக்க போறதில்லை. ஒரு 5 நிமிஷம் போறீங்க, இவ்வளவு நேரம் பொறுத்துட்டீங்க. ஆகையால் வருகை தந்த அனைவரையும் வரவேற்று நான் சார்ந்த தமிழக வியாபாரிகள் சமூகத்துடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.